ஹலோ வியூவர்ஸ், இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் ஏகப்பட்ட புதிய புதிய கேஜெட் ஆன்லைனில் வந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் நமக்கு தான் அதை பற்றியெல்லாம் தெரியாமல் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களோட ஆர்டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எங்களுடைய வீடியோவில் ஒரு சில வித்தியாசமான கேஜெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிற கேஜெட் எல்லாமே ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு இதில் உங்களுக்கு எந்த கேஜெட் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கேஜெட்டுடைய பேர் வந்து ஃப்ளைனோவா. இந்த கேஜெட் பற்றி பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஸ்பின்னர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை வச்சு நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். இதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா உங்ககிட்ட திருப்பி வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு பூமர் மாதிரின்னு சொல்லலாம். இந்த குட்டி கேஜெட் ரொம்பவே வித்தியாசமாக பண்ணிக்கிறதால இந்த கேஜெட்டோடையே ஒரு சில RGB லைட்டையும் கொடுத்திருக்கிறாங்க. அதனால் இது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. இதை நீங்கள் தனியாக விளையாடணும்னு கேட்டிங்கண்டா அப்படி எல்லாம் இல்லை. நீங்கள் வேணும்டா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் விளையாடலாம். இதில் லைட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறதால நீங்கள் நைட் டைம்லையும் தாராளமாக விளையாடலாம். ஓகே வியூவர்ஸ், நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த கேஜெட்டுடைய பேர் பார்த்தீங்கன்னா 2D லேம்ப். இது ஒரு ஃப்ளட்டான LED லைட். இந்த LED லைட்டை நாம் பார்க்கக்குள்ள ரவுண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ஒரு ஃப்ளட்டான LED லைட். இது ரொம்பவே வித்தியாசமான டிசைனில் பண்ணிக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு சைட்டில் இருந்து பார்க்கக்குள்ள ஃபுல்லாக 3Dயில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் பக்கத்தில் போயிட்டு பார்த்தா தெரியும் இது ஒரு 2D லேம்ப் ஃப்ளட்டாக இருக்குண்டு. அதனால் இந்த லைட்டை வச்சு நீங்கள் யாரை வேணாலும் ஈஸியாக ஏமாற்றலாம். இந்த லைட்டுக்கு ஏகப்பட்ட டிசைனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நீங்கள் எடுத்து மாட்டலாம். இந்த லாம்பை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாகவே இருக்கும். இந்த லாம்பை உங்களுடைய டேபிளுக்கு மேலே வச்சுட்டு உங்களுக்கு வேண்டிய டிசைனை நீங்கள் வச்சிட்டிங்கண்டா போதும். இந்த லாம்புக்கு நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு மாதிரி இருக்குது. ஆனால் இந்த லாம்பை வந்து நீங்கள் 15 மினிட்ஸ்க்கு சார்ஜுக்கு போட்டிங்கண்டா மிச்சம் இருக்கிற 15 மினிட்ஸுக்கு இது வீதமாக எரியும். இந்த லைட்டுடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்க்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த டிசைன்ஸ் எல்லாம் ரொம்பவே இல்யூஷனோட பெர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே வாங்க நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். வியூவர்ஸ், நாங்கள் இப்போ பார்க்க வைக்கிற கெஜெட்டுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுரா ட்ரோன் கண்ட்ரோலர். நம்ம அயன்மேன் எப்படி அவருடைய சூட்டை கையாலேயே கண்ட்ரோல் பண்ணுறாரோ அது மாதிரி நீங்கள் இந்த ட்ரோனை உங்கள் கையாலேயே கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு க்ளவுஸை கையில் தருவாங்க. அந்த க்ளவுஸை நீங்கள் உங்களோட கையில் மாட்டிக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். உங்களுடைய கையை அசைக்கிற மூலியமாக அந்த ட்ரோன் கண்ட்ரோல் ஆகும். இந்த ட்ரோன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு சில கிராவிட்டி சென்சார் வந்து கொடுத்துருக்குறாங்க. வழியாக தான் இது ரியாக்ட் பண்ணி மூவ் பண்ணும். அதனால் நீங்கள் இந்த ட்ரோனை வச்சு ஜாலியாக ஃபன் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரோனை யூஸ் பண்ணுறதால வெளியே இருந்து பார்க்கக்குள்ள ரொம்பவே கூலாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரோன் உங்ககிட்ட இருந்துச்சுண்டா மோட்டை வச்சு ட்ரோனை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. ஓகே வியூவர்ஸ், நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் வீடியோக்கு போவோம் வாங்க. ஓகே வியூவர்ஸ், நாங்கள் இப்போ லாஸ்ட்டாக பார்க்க கெஜெட்டுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா போலாராய்ட் மீன். நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ உங்கள் மொபைலில் சாஃப்ட் காப்பியாக தான் இருக்கும். அதில் இருந்து ஒரு ஹார்ட் காப்பி ஃபோட்டோ உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஃபோட்டோ ஸ்டூடியோக்கு வரைக்கும் போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த கேஜெட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்த உடனே அது பிரிண்ட் பண்ணி உங்கள் கையில் தந்துடும். இதில் இருந்து ஃபோட்டோ பிரிண்ட் ஆகி வர்றதுக்கு ரொம்ப நேரம் எல்லாம் எடுக்காது. நீங்கள் ஃபோட்டோ எடுத்த உடனே அந்த பிரிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டிவைஸ் பேட்டரி வழியாக ஒர்க் ஆகுது. இதில் இருந்து நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவும் எந்த ஒரு கிளாரிட்டி குறைவும் இல்லாமல் கிளஸ்டர் கிளியராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபோட்டோ கேப்சர் டிவைஸ் யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளவு தான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துருக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த கேஜெட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசுண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமேல் இந்த மாதிரி லேட்டஸ்டிக்கான கேஜெட்ஸ் வீடியோ தான் உங்களுக்காக போட்டுக்கொண்டு தான் இருப்போம். அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க இருக்கணும்டா மறக்காமல் எங்களோட ஆர்டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னும் சில வித்தியாசமான கேஜெட்ஸோடு வந்து சந்திக்கிறேன். அது காட்டிலும் டாட்டா பாய் பாய், டேக் கேர்.